இங்க ஒரு பொண்ணு லேட் ஆயிடுச்சுன்னு அவசரமா இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒரு லேடி இவளை கூப்பிட்டு ஒரு காஃபி வாங்கி தர முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா இவளோட குடும்ப கஷ்டத்துக்கு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியே ஆகணும். சோ அதுக்கெல்லாம் டைம் இல்லன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஆனா 10 அடி போறதுக்குள்ள அவளுக்கு மனசு கேட்காம திரும்பி வந்து அவங்களுக்கு காஃபி வாங்கி தரேன்னு சொல்றா. இருந்தாலும் இவளுக்கு ஆல்ரெடி லேட் ஆயிட்டதுனால வெயிட்டர் கிட்ட சீக்கிரமா போட்டு தர சொல்றா. அதை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்ததும் அதை அவங்க வாங்கி அவசர அவசரமா குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு பிளட் சுகர் லோவா இருக்கு. அதுக்காக தான் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இப்ப பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொன்னதும் இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு அவசரமா கிளம்பிடுறா. ஆனா அங்க போனா ஆல்ரெடி இன்டர்வியூக்கு லேட் ஆயிருச்சு. இவதான் கடைசி கேண்டிடேட்டா இருக்கா. அங்க 2 பேர் இவளை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க கேக்குற எல்லா क्वेश्चनக்கும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடுறா. ஒரு வழியா வேலை கிடைக்க போகுதுன்னு நம்பிக்கையோட இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு சீனியர் ஆபீசர் உள்ள வராரு. அவர் வந்து இவளோட ப்ரொஃபைல கூட சரியா பார்க்காம நாங்களே கால் பண்றோம்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. இவளு இதுக்கு மேல வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு சோகமா கிளம்பிடுறா. ஆனா அடுத்த நாளே கம்பெனில ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் வந்திருக்கு. சரி நம்ம அப்ளை பண்ண வேலைக்கு தான் வேலை கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா வரா. ஆனா இவளுக்கு பாஸோட அசிஸ்டண்டா வேலை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இவ கேட்ட சம்பளத்தை விட டபுளாவே பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை கேட்கறவளுக்கு ஒண்ணுமே புரியாம அந்த பாஸை பாக்குறதுக்காக வரா. வந்து பார்த்தா நேத்து இவ காஃபி வாங்கி கொடுத்த அந்த லேடி தான் இந்த கம்பெனியோட பாஸ். அவங்க தான் இவளோட ப்ரொஃபைல ஓகே பண்ணிருக்காங்க. சோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ண ஒரு சின்ன ஹெல்ப் அவளோட தலையெழுத்தியே மாத்திருது. ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? வாய்ப்பில்லை ராஜா.